காயத்ரி, என்ன கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மறுபடியும் சொல்ற, இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். அப்படி வரல, நான் உன் வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன். நான் தான் உன் புருஷன் வாங்கின 4 லட்சம் ரூபாய் வேணான்னு சொன்னல. நீ என் கூட சந்தோஷமா இரு, அது போதும். ஏன் என்னாச்சு? இத கேட்டதும் உங்க ரத்தம் கொதிக்குதா? அந்த ஆள் அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்துறணும்னு தோணுதா? இது பாரு, என் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்ட, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க தங்கச்சி கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டா அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன், கை காலெல்லாம் எடுத்துருவேன்னு சொன்னீங்க. வேற ஒரு பொண்ணுன்னா அதுல தலையிடக்கூடாதா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காக நான் எங்க அம்மா அப்பா எல்லாம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஓவரா எங்க விஷயத்துல தலையிட்டனா அப்புறம் இந்த வீட்லயே நீ இருக்க முடியாது. அப்படியா? நீங்க பேசின இந்த ஆடியோ ஃபைல போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தனா நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. காலம் முழுக்க ஜெயில்ல கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். ஏய், என்ன மிரட்டுறியா? மிரட்டல, உங்களை எச்சரிக்கிறேன். இனிமே உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் சொன்னதை செய்வேன். இப்படிலாம் சொன்னா நான் பயந்துருவேனா? நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க பெரிய வீரன் தான். நீங்க பேசின ஆடியோவை மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் ப்ளே பண்ணி காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படிலாம் எதுவும் பண்றாத. பயமா இருக்குல்ல? நீங்க இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறது அத்தை மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. இத மட்டும் கேட்டாங்கன்னா அத்தை மாமாவே உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் அந்த காயத்ரின்னு இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயாவது நீங்க தப்பான நோக்கத்தோட பேசுனீங்க, அதுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா வாங்கி தருவேன்.